நைட்டு 12 மணி ஆகுதுங்க. 12 மணிக்கு வட்டிச்சோறு எடுத்து போகிறோம் பார்த்துக்குங்க. எங்கள் அத்தையை பாருங்க. அத்தை ஒளி வெளிச்சத்தில் மூஞ்சி தெரியுதா? இப்படி தாங்க எங்கள் ஊர் திருவிழா. பார்த்தீங்களா 12 மணி விடிய தூங்க மாட்டாங்க. விடிய தூங்காமல் கும்மி அடித்து பெரிய கரகம்லாம் எடுத்து இப்போ தான் வட்டிச்சோறு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் ஊரும் எங்கள் கிராமத்து மக்களும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சவுண்டு ஒன்றும் கேட்காது, குழவ சவுண்டாக கேட்குது. என் முகம் தெரியுதா? வெடி வேற. அத்தை எங்கள் அத்தை. ஆமாம் மணி 12 ஆகுது பார்த்துக்குங்க. 1 மணி ஆயிருக்கு சாமி கும்பிட்டு வெளியே வர. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே எங்கள் ஊர் வட்டிச்சோறு. பார்த்தீங்களா எங்கள் ஊர் திருவிழாவில் வட்டிச்சோறு எடுத்து எங்கள் ஊர் இளம் பெண்கள் பூரா உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் எல்லோரும் இளம்புன்னு சொல்ல முடியாது, பாதி பேர் கல்யாணம் முடிச்சவங்க. இந்த மாதிரி எங்கள் தாய் குளங்கள்லாம் பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். நகரத்தில் ஊர் தேசம் மட்டும் தெரியாமல் உழைச்சிக்கிட்டே தெரியாமல் இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு நாள் போய் கிராமத்தில் திருவிழாவை கொண்டாடுங்க மக்களே. அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தெரியுமா? பார்த்தீங்களா எங்கள் அத்தை எங்கள் மாமான்ட்டு அம்பிட்டு பேரையும் எங்கள் மாகா கூட வந்திருக்கேன். அந்த மாதிரி பார்த்து சந்தோஷமாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் உழைச்சிக்கிட்டே கிடக்கக்கூடாது ஊரில். இதே மாதிரி கிராமங்களில் உங்கள் ஊரில் திருவிழா நடந்துச்சுன்னா வேலையெல்லாம் வெட்டியெல்லாம் விட்டுவிட்டு இப்படி திருவிழா வந்து கொண்டாடுங்க. எப்படி பார்த்தீங்களா 1 மணிக்கு திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எங்களை பிடிக்குதுன்னு லைக் பண்ணுங்கள். எங்கள் ஊரையும் எங்கள் ஊர் மக்களையும். கட்டையெல்லாம் சரி யாரில் இடையில குசப்படுறது பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க. ஆமாம். ஐயோ ஏப்பா என்னப்பா ஆடு உருவத்தில் என்ன அப்போப்பா இனி ஒன்றே யார் இங்கே கூப்பிட்டது போலாம். இதே மக்களே எங்கள் ஊர் இதே எங்கள் ஊர் ஊர் தெய்வம். 1 மணிக்கு கிடா வெட்ட போகிறோம். அப்படி சொல்லக்கூடாது, அது தப்பு. நீங்களே இதே மாதிரி உங்கள் ஊர் திருவிழாவுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா போயிருங்க. ஊரில் டவுனில் பொழைச்சிக்கிட்டே தெரியக்கூடாது. இதே மாதிரி கிராமங்களுக்கு போய் தன் சொந்த ஊரில் திருவிழா கொண்டாடணும். அப்படி திருவிழா கொண்டாடுற எல்லோரும் எனக்கு லைக் பண்ணிடணும். நல்ல மனுஷன்.